வணக்கம். ஆதி மனிதன் வாழ்க்கையில் 10வது. ஆதி மனிதன் தெய்வங்கள் 9 சொல்லியாச்சு. அதுக்கடுத்து அவன் வாழ்க்கை முறையில் ஆதி மனிதன் விவரம் தெரிய ஆரம்பிச்சிது. எப்படி? ஆதி மனிதனாக இருந்தால் ஒற்றுமை இல்லாமல் தனித்தனியாக இருந்தது, ஒன்றா சேர்ந்து வாழ்கிற எண்ணம். அது குரங்குலேருந்து கொஞ்சம் பிரிய ஆரம்பித்தான். குரங்குகளை சண்டை அதை கொஞ்சம் திருத்தி ஒன்றா சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு தோண ஆரம்பிச்சிது. நாம் தனியாக இருக்கணும், மிருகங்களிலிருந்து விலகி நம்ம தனியாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் தன் குடும்பம் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒற்றுமையை வளர்க்க ஆரம்பித்தான் ஆதி மனிதன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழ, கூட்டமாக சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ முதல் முறையாக சேர்ந்து வாழும்போது அப்போ பார்க்குறாங்க, திடீர்னு ஒரு இடத்துல நெருப்பு பிடிக்குது. நெருப்பு பிடிச்ச உடனே அந்த நெருப்பு எல்லாம் பார்த்த உடனே மிருகங்கள்லாம் தனியாக போயிடுது. குரங்குலேருந்து எல்லாம் போகுது. ஆனால் மனிதனாக பிறந்த அவன் மட்டும்தான் திரும்பி பார்க்குறான். என்ன நெருப்பு வருது, ஏன் இந்த மாதிரி வருது, இதனுடைய அழிவு என்ன, இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, நெருப்பை தண்ணி ஊற்றி அணைக்கணும், அதேமாதிரி நெருப்பு எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத பார்த்தான். இப்போ பார்க்கும்போது தான் மூங்கிலை பார்க்குறான். மூங்கிலில் காற்று அடித்த உடனே வேகத்தில் மூங்கில் அடித்த உடனே அதில் வருது. மூங்கில் அடித்து மூங்கில் பிடிக்கிட்டே நெருப்பு காட்டு தீ பரவுது. அப்போ அதை பார்த்த மனிதனுக்கு மூங்கிலுக்கு அவ்வளோ பவரா அப்படின்ற அதுக்கடுத்து கற்களுக்கு அடுத்து மூங்கிலை யூஸ் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கடுத்து மனிதன் ஆடை என்ன போடுறது, பெண்கள் கூந்தலை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூந்தலை வளைச்சி தன்னுடைய உடம்பை மறைக்க முதல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்தது ஆடை இப்போ தென்னை மரம் பார்க்குற பற்றிங்களா, தென்னை மரத்துக்கு கீத்து இருக்குது பற்றிங்களா, அதுதான் ஆதி மனிதனுடைய முதல் ஆடை. நம்ம இந்திய முறையில் சொல்கிறேன்னா, இந்திய முறையில் இந்துக்கள் இங்கே தென்னை மரம் இருக்குது, மூங்கில் காடு இருக்குது. அதேமாதிரி ஆண்களுக்கு மூங்கில் இதில் கட்டி சின்ன சின்ன பிட்டு, அந்த சின்ன சின்ன குச்சிங்களை கட்டி அதில் ஒரு ஆடை மாதிரி போட்டிருக்குது. அதே மாதிரி தென்னங்கீத்து இருக்குது பார்த்தீங்களா, தென்னங்கீத்தில் பின்னி அதுதான் பெண்களுடைய உடையாக இருந்திருக்கு. மூங்கிலத்தை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மூங்கிலை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? மூங்கிலை அதில் வளர்ந்த மூங்கிலில் பட்டை செஞ்சு வில் செஞ்சுருக்காங்க, ஈட்டி செஞ்சுருக்காங்க. அது மாதிரி அந்த ஈட்டியை வைக்கிறக்குள்ள குழாய், அதை நம்ம என்னென்ன வச்சுக்கணுமோ அதெல்லாம் மூங்கிலில் தான் செஞ்சு அதில் மூங்கிலை மூடி போட்டு அதன் மூலமாக தான் முதல்ல மூங்கிலத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இன்றைக்கி மூங்கிலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே தென்னங்கீத்தை யூஸ் பண்ணுறோம். எப்போ? கடைசி காலத்தில். ஞாபகம் அப்போ உங்களுக்கு ஒரு மனிதன் அந்த காலத்தில் ஆதி மனிதன் யூஸ் பண்ணதை நம்ம இந்துக்கள் முறைப்படி இன்னும் அந்த மூங்கிலத்தை கடைசி காலத்தில் லாஸ்ட்டு அவன் மறைவுக்கு பின் அவன் அந்த மூங்கில் படுக்கை ரெடி பண்ணி அதேமாதிரி அந்த தென்னங்கீத்து ஓலையை போட்டு அது ரெண்டையுமே வச்சு அது மேலே நம்ம இந்துக்கள் கொண்டு போயெல்லாம் அடக்கம் பண்ணாங்க. அது காரணமே தான். நம்ம இந்த மூங்கிலும் தென்னங்கீட்டும் ஆரம்பத்துலேருந்து நமக்கு வந்திருக்கு. அதை நம்ம இந்து பாரம்பரியத்தில் அதை முறையை எப்படி சேர்க்கணுமோ அதை சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி ஆதி மனிதனுக்கு அறிவு தெரிந்தவுடன் நட்பு உறவு முறைகள் கொண்டாட ஆரம்பித்தான். ஒருத்தன் தனித்தனியாக விலகி போனவன் ஒன்றா சேர்ந்து எப்படி, இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, இன்னொரு 2 பேர் இருக்காங்கன்னா அந்த மிருகங்கள் தாக்க வரப்போது முதல்ல இவங்க போய் வேட்டையாட போக மிருகங்கள் தாக்க வந்துருச்சுன்னா எப்படி பாதுகாக்கிறது? ஒருத்தர் நான் வேட்டைக்கு போகிறேன், நீ என் வீட்டை பார்த்துக்க அப்படிங்கிறவன் மாற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே ஒற்றுமையை வளர்க்க ஆரம்பித்தாங்க. நண்பர் கூட்டம் உருவாக ஆரம்பிக்குது. நாம் எங்கே இருக்கிறதுக்கு மேட்டுப்பகுதி அதே மாதிரி மூங்கில் காடுகள் அதிகமாக இருக்க பகுதியில் தான் ஆதி மனிதன் வாழ நினச்சிருக்கான். ஏன்னா மூங்கில் காடு பத்தியங்களுக்கு தெரிஞ்சு மூங்கில் காடை விட்டு மூங்கில் காட்டு பக்கம் மிருகங்கள் அவ்வளோதான் வராது.
அதனால் மூங்கில் காடு பக்கம் மூங்கில்லையே வந்து மூங்கிலுக்கு ஒன்றுக்கு ஒன்று வீடு மாதிரி ரெடி பண்ணி அதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மூங்கிலை வெட்டி இப்போ ஒரு மலைப்பகுதியில் ஒரு தாழ்வான பகுதி இருக்கும், மேட்டு பகுதி இருக்கும். அந்த மேட்டு பகுதியிலேருந்து பிளவுகள் வரும். ஒரு பக்கம் பள்ளமாகி வருது பார்த்தீங்களா, அந்த பள்ளத்துக்கு இந்த பள்ளத்துக்கு மேடை அப்படியே அதை மூங்கிலை வெட்டி பரத்தி போட்டு அது மேலே இலதலைகளை போட்டு அதில் தான் வீடு முதல்ல வந்து ஆதி மனிதன் ஆரம்பிச்சிருக்கேன். ஆதி மனிதன் வீடு கட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை முறை அடுத்த இதில் சொல்கிறேன். வணக்கம்.